நல்ல முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய, அதாவது அவங்க லைஃப்ல நல்ல சேஞ்சஸ், இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா நம்மளுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் வேணும், நம்ம லைஃப்ல அடுத்தடுத்து நம்மளோட ஸ்டெப்ஸ் மூவ் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே அவங்களுக்கு பொதுவான அந்த மேஷ ராசிக்கு உண்டான ஆலயம் என்று சொன்னால் அது செவ்வாய் பகவான் என்று சொல்லலாம். அது வைத்தீஸ்வரன் கோயில்ல இருக்கக்கூடிய அங்க ஹாங்காரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபடலாம். ஆனால் இந்த மேஷ ராசியை பிறந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தரும் ஆலயம் என்று சொன்னால் அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரம் என்றால் பரணி நட்சத்திரம். அந்த பரணி நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதை என்றால் சுக்கிரன். அப்படி சுக்கிரன் வழிபட்ட ஸ்தலங்கள்ல முதன்மையான ஸ்தலம்னு சொல்ல போனா ஸ்ரீரங்கம். ஆகவே இந்த மேஷ ராசியில அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஸ்ரீரங்கம் சென்று வழிபட்டால் அவங்க லைஃப்ல இன்னும் மிகப்பெரிய சேஞ்சஸ் எல்லாமே கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த ஆலயம் என்று சொன்னால் உங்களுக்கு பரணிக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் என்றால் அது கிருத்திகை நட்சத்திரம் என்று சொல்லலாம். அப்படி கிருத்திகை நட்சத்திரம் என்றால் அந்த கிருத்திக்கு உண்டான நட்சத்திர அதிபதி சூரியன். அப்படி சூரியன் வழிபட்ட ஸ்தலங்கள்ல நீங்க சென்று வழிபடலாம். அப்படி வழிபட்ட ஸ்தலங்கள்ல முதன்மையான ஸ்தலம், ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தலம் என்றால் அது திரு ஆவினன்குடி. பழனிக்கு மலை அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினன்குடி சென்று வழிபட்டால் இவர்களுக்கு மிக பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக மாறும். அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் என்றால் அது பாத்தீங்கன்னா ரோகிணி. அப்ப அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டான அதி தேவதை அப்படின்னு சொல்லி போனா உங்களுக்கு சந்திர பகவான் வருவார். அந்த சந்திரன் வழிபட்ட ஸ்தலங்கள்ல முதன்மையான ஸ்தலம்னு சொல்ல போனா திருப்பதி. அப்ப கிருத்திகை நட்சத்திரக்காரங்க எல்லாருமே திருப்பதி சென்று வந்தால் அவங்க வாழ்வில பல திருப்பங்கள் ஏற்படும். ஆக இந்த அடிப்படையில மேஷ ராசியில பிறந்தவங்க இந்த ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையும் லைஃப்ல நல்ல சேஞ்சஸும் இவங்களுக்கு அடுத்து எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாம் வெற்றியும் கொடுக்கக்கூடிய ஸ்தலங்களாக அமையும்.